ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் அரிசி, அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரக மிளகு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தவொடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கொசரம் கொஞ்சமாக கடுகு, சீரக மிளகு கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகா இதிலே கிள்ளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு புளி கரைசல் எடுத்து அதில் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சும்மா ஒரு 4 பல் பூண்டு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நான் ஏன் ஃபஸ்ட்டே பூண்டு சேர்த்தலைன்னா, பூண்டு ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கருகுன மாதிரி ஆகிடும். இதுனா கொஞ்சம் முழுசாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டில் வதக்கி வச்சோம்ல, அதெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கட்டிட்டு வரும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டால் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், என் ஸ்டைலில் சூப்பரான புளிக்குழம்பு ரெடி. இது நம்ம சூடாக சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.